வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். இந்த வீடியோவில் மாரிசன் ட்ரெய்லர் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டீசரும் ஃபாஃபா சாங் ரெண்டுமே பார்த்தாச்சு, செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் யாரும் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகான் என்னோட சேர்ந்து மாரிசன் ட்ரெய்லர் பாருங்கள். போகலாம். சூப்பர் குட் ஃபில்ம்ஸ். ஏதோ த்ரில்லிங் மியூசிக் மாதிரி இருக்குது. சில வீடு நான் கூப்பிடுற மாதிரி தோணும். அப்படி இருக்கிற வீட்டில் தான் நான் ஏறுவேன். ஓகே, நான் எப்போவுமே யோசிப்பேன், இந்த ஆகாயத்தில் பறக்கிற கொக்குக்கு எப்படி தண்ணிக்கடியில் வாழ்கிற மீன் சாப்பாடை வந்துச்சு. என்னமோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. அந்த கனெக்ஷன் இப்போ ஏடிஎம்ல இருந்து வடிவேலு பணம் எடுத்துட்டு வராரு. திருவண்ணாமலையில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். ஓ, நான் அங்கேயே போகிறேன். பைக்கில் போகலாமா சார்? வாங்க சார், ஜாலியாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் ஞாபகம் மருதி அல்சிமெஸ். வேற 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 நாங்க பைக்ல திருவண்ணாமலைக்கு போயிட்டு இருந்தோமா. நான் எதுக்குப்பா திருவண்ணாமலைக்கு போனா? நேத்து நைட்டு கூட கரெக்டா என்டர் பண்ணீங்களே. இது சரிப்பட்டு வராது. இப்போ உன் பிளான் என்ன? ஏப்பா, ரொம்ப நேரமா ஒரே கியர்ல போற போல் இருக்கேன். கொஞ்சம் கியரை தான் மாத்துவேன். பைக்கை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? செக் பண்ணிட்டு இருக்கோம் மேடம், உடனே கண்டுபிடிச்சிடுறோம். வாழ்க்கைன்னா ஜாலியா இருக்கணுமா வேணாமா? இருக்கணுமா வேணாமா? லொகேஷன் ட்ராக் பண்ண முடிஞ்சதா? சார் மோனேட் பயமா இருக்குப்பா. எதுக்கு? என்னையவே முழுசா மறந்துடணும்னு பயமா இருக்கு. ஓகே, நாளா அல்சீமர்னால மறந்துடுவாங்க. பொறுமையா போயிட்டு இருக்கேன். எப்போ என் கண்ட்ரோல் போக போறதுன்னு எனக்கே தெரியல. நான் திரும்பவும் சொல்றேன், அவர்கிட்ட இருந்து பணத்தை அடிக்கிறது தான் உன்னோட வேலை. புரிஞ்சுதா? அதான் அல்டிமேட் கோலா வச்சிருக்காரு. அவர் உன்னை நம்புற மாதிரி நடி. பிஜிஎம் தரமா இருக்கு. வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம். என்ன பண்றது, இதையும் மறந்துடுவீங்க. அல்சீமர் பேஷண்ட் இதை சொல்றாரு பாருங்க. மூன்றாம் முறை கமல் மாதிரி இப்படி ட்ரை பண்றியா? அந்த மாதிரி மகா நடிப்பெல்லாம் எனக்கு வராது. மறந்துட்டா அவரு கமல் மாதிரி ஆக்ட் பண்ணவாமா ஃபாஃபாவை. பார்த்தீங்களா, அந்த டைலாக் நல்லா இருந்துச்சுல. அல்சீமர் பேஷண்ட் வந்து வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு பயணன்ற மாதிரி இதை சொல்கிறாரு. நல்லா இருந்துச்சு. நான் ஃபாஃபா சாங்கில் என்னென்ன சொல்லியிருந்தேன்னா, அது ஓரளவு ஒரு 70% அப்படியே இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஃபாஃபா சாங் அந்த ரியாக்ஷன் வீடியோ பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். அதில் என்ன சொல்லியிருப்பேன்னா, அதுவுமே என்னன்னு சொல்லியிருப்பேன், ரொம்ப இம்பாசிபிளான ஒரு விஷயன்ற மாதிரி தான் நானாக கிரியேட் பண்ணி தான் சொன்ன மாதிரி சொல்லியிருப்பேன். அதான் பார்த்தா இருக்குது ஒரு 70% கிட்ட. என்னன்னா, வடிவேல் வந்து வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாரு. அவரோட பைக்கெலாம் வந்துட்டு இருப்பான்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். அவரோட பைக்கில் வந்துட்டு இருப்பாரு. அப்போ ஃபாஃபா வந்து நானே ஓட்டுறேனே, நீ வயசானவங்க நானே ஓட்டிட்டு போகிறேனே அப்படின்னு மாதிரி கூப்பிட்டு போய் அவர் வழிப்பறி பண்ணிடுவார் அப்படி தான் நான் சொல்லியிருப்பேன் அந்த ஃபாஃபா சாங்லேயே. பார்த்தா அவர் அதுக்கேற்ற மாதிரியே எடுத்தோடனே ஒரு திருடன்ற மாதிரி தான் காமிச்சிட்டாங்க. வீடு வந்து அவர் கூப்பிடுமாமே எந்த வீட்டில். அது ஒரு டைலாக் சொல்லியிருந்தாரு, ஆகாயத்தில் பறக்கிற கொக்குக்கு கடலில் பறக்கிற மீன் வலை எப்படி ஆசை வந்துச்சு அப்படின்றது. அவர் ஏன் இப்படி மாறினாருன்னு அவருக்கே ஒரு கேள்வி இருந்துக்கிட்டு இருக்கு போல. அவர் தான் சொன்னாருன்னு நினைக்கிறேன். கரெக்டாக அந்த டைலாக் அவரை பற்றி தானே சொல்கிறாரு. வேறு மாதிரியான ஆக்சுவலாக அந்த ஃபாஃபா சாங் சூப்பராக இருந்துச்சு. செம்ம ஃபன்னாக ஒரே ஜாலியாக சில் பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் மாதிரி தான் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க அந்த சாங்கில். ஸோ அப்படி இருந்த மனுஷனுக்கு ஏன் ஒரு வீட்டில் போய் திருடி வாழணுன்ற மாதிரி என்ன வந்துச்சு அப்படின்றதான் அவரோட கேள்வியாகவே இருக்குது போல். அதான் நான் சொன்னது நல்ல எதில் என்ன பழிக்குதோ இல்லையா, இந்த சினிமா சம்மந்தமான விஷயங்களில் ஓரளவு பழிச்சிடுது. அதான் இவர் ஏடிஎம்லேருந்து காசு எடுத்துகிட்டு வராரு. அந்த காசு மேலே தான் கண்ணாக இருக்காரு. அதை எப்படியாச்சும் எடுத்துறேன்னா ஃப்ரெண்டு வேறு சொல்லிட்டே இருக்காரு, எப்படியாச்சும் எடுத்துரு, அதுலேருந்து பறிக்கிறதுமே திருடுறது தான் உன்னோட கோல் லட்சியம் எல்லாம் அப்படின்ற மாதிரி. நல்லாரு, செம்மையாக இருக்குது. அந்த அல்சீமர் அந்த ஒரு பாயிண்ட்டு பார்க்கலாம் எந்த அளவுக்கு ப்ளே பண்ண போகுது. ஏன்னா உடனே மறந்துடுறாரு வேறு. ஆக்சுவலாக இதுக்கும் ஷார்ட் டைம் மெமரி லாஸா, அது கஜினி படத்தில் ஒன்று இருக்கும்ல, அந்த கண்டிஷனுக்கும் இந்த கண்டிஷனுக்கும் என்ன வித்தியாசம் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இது அல்சீமர் தான் டூரிஸ்ட் ஃபேமிலியில் அவங்க அம்மாவுக்கு சொல்லியிருப்பார். டைரக்டர் இருக்கார்ல, அவரோட அம்மா அவன்கிட்ட நடிச்சிருப்பாங்க. அவர் நடிச்சிருப்பாரு, அவங்க அம்மா கேரக்டர் ஒருத்தவங்க இருப்பாங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த இதாக இருக்கும். பட் ரொம்ப நாளாக தான் கொஞ்சமாக மறந்துட்டு வர மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதில் வந்து உடனே மறந்துடுறாரா, அது எனக்கு தெரில. அது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். மாடி ஒரு ட்ரெயிலர் பார்க்குறேன், செம்மையாக இருக்குது ட்ரெயிலர். பிஜிஎம் தரான், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. மாடி ஒரு பார்க்குறேன். சில வீடு நான் கூப்பிடுற மாதிரி தோணும். அப்படி இருக்கிற வீட்டில் தான் நான் ஏறுவேன். நான் எப்பவுமே இருக்காரு. இந்த ஆகாயத்தில் பறக்கிற கொக்குக்கு எப்படி தண்ணிக்கடியில் வாழ்கிற மீன் சாப்பாடை வந்துச்சு.
வரதான் சொல்றாரு. கனெக்ஷன் இருக்கு. அந்த கனெக்ஷன் ஏடிஎம் அப்படியே எட்டி பார்க்குறாரு பாருங்க எப்படி. சார் எங்க போனா? திருவண்ணாமலையில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். ஓ, நான் அங்கேயே போகிறேன். பைக்ல போலாமா சார்? அவரோட வாய்ஸ் பாத்தீங்களா? ரொம்ப ஏதோ வாங்க சார், பாவப்பட்ட ஒரு ஆள் பேசுற மாதிரி எனக்கு கொஞ்சம் பேசுறாங்களா? லாபம் வருது. அல்சிமெஸ். வண்ணல வேற நாங்க பைக்ல உனக்கு திருவண்ணாமலைக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. நான் எதுக்குப்பா திருவண்ணாமலைக்கு போனோம்? அதான் உடனே மறந்துடுறாரு. இது எப்படின்னு தெரியல. இது சரிப்பட்டு வராது. அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சா கமெண்ட் பிளான் பண்ணுங்க. என்ன? ஏப்பா ரொம்ப நேரமா ஒரே கியர்ல போற போல் இருக்கேன். கொஞ்சம் கியரை தான் மாத்துவேன். திருவண்ணாமலை ஃபாஃபா சாங் வந்து சவுத் சைடு இருக்க மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. கன்னியாகுமரி, திருநெல்வேலி அந்த சைடு தான் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. என்ன ஜாலியா இருக்கணுமா வேணாமா? ஸோ அந்த அங்க இருந்து திருவண்ணாமலைக்கு போறாங்களா பைக்ல? லொகேஷன் ட்ராக் பண்ண முடிஞ்சதா? சார் மோனேட் பயமா இருக்குப்பா. எதுக்கு? என்னையவே முழுசா மறந்துடணும்னு பயமா இருக்கு. வடிவேலு ஆக்டிங்ல பிடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். பொறுமையா போயிட்டு இருக்கேன். எப்போ என் கண்ட்ரோல் போக போறதுன்னு எனக்கே தெரியல. மாமன்னன்லே சொல்ல தேவையில்ல, பயங்கரமா பண்ணிருப்பாரு. திரும்பவும் சொல்றேன், அவர்கிட்ட இருந்து பணத்தை அடிக்கிறது தான் உன்னோட வேலை. புரிஞ்சுதா? வேலையோ அவர் லட்சியம். உன்னை நம்புற மாதிரி நடி. 2-3 நாள் நடக்கிற கதை என்ன? வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம். என்ன பண்றது? இதையும் மறந்துடுவீங்க. பாத்தீங்களா? மறந்துட்டேன்னா 3ஆம் முறை கமல் மாதிரி இப்படி ட்ரை பண்றியா? ஐயா அந்த மாதிரி லாஸ்டா பணத்தை அடிச்சாரா இல்லையா, இல்ல அவருக்கு எதுவும் மனமாற்றம் ஏற்பட்டுச்சா? சொல்ல இவரை தேடி தான் போலீஸ் வந்து வந்துட்டு இருக்காங்க நினைக்கிறேன். இடையில ஒரு வழிப்படி திருடிட்டு இருக்கிற ஆள் தானே. திருடுற மட்டும் செய்யறாரா இல்ல திருடி கொலை பண்ணிடுறாரான்னு தெரியல. ஏன்னா இவங்க தான் மோசமான ஆளுங்க. திருடிட்டு போற இப்போ திருடுறவங்க ஒருத்தன் இருப்பாங்க, கொலை பண்றவங்க கூலி பண்ற மாதிரி வச்சுங்களேன், அவங்க ஒரு கேங்கா இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். திருடுறதுக்காக கொலை பண்ணி எடுப்பானுங்கல்ல, அந்த தீரன் அதிகாரம் ஒன்று அந்த படத்துலயா இருக்கணும். இப்போ லாஸ்டா எதுவும் கூட பார்த்தோமே, தீரன் அதிகாரம் ஒன்றா. அப்புறம் இந்த ரத்னம் படத்துல கூட அப்படிதான், அவங்க அந்த 3 பேர் இருப்பானுங்கல்ல வில்லன், அவங்க கூட அப்படிதான் கொலை பண்ணி தான் திருடுவாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. அதுதான் ரொம்ப மோசமா, ரொம்ப அப்படின்ற மாதிரி இருக்கு. கொலை பண்றவனே அதான் தொழின்ற மாதிரி இருக்குங்களேன். கொலை பண்ணி திருடுவானுங்களே, திருடுறதா அவங்க மோட்டிவே அல்டிமேட் கோலே வச்சுக்கோங்களேன். ஆனால் கொலையும் பண்ணிடுவானுங்க. அதுதான் ரொம்ப ஒரு மாதிரியா இருக்குங்க எனக்கு அந்த ஃபீலிங். ஸோ அதான் இவர் எப்படிப்பட்ட கேரக்டர்னா தெரில. ஆனால் போலீஸ் இவரை தான் தேடி வர மாதிரி இருக்கு. இந்த ட்ராவல் 2-3 நாள் பைக் ட்ராவலில் இவரை வந்து ட்ராக் பண்ணி வந்துட்டு இருக்காங்கன்னு போல. பார்க்கலாம் எந்த மாதிரி முடிய போகுது, என்ன ஆகுது. கிளைமேக்ஸ்க்காக தான் வெயிட்டிங். செம்மையாக இருக்குங்க, ட்ரெயிலில் சூப்பராக இருக்குது. நான் கெஸ் பண்ணுறலாம் நடக்குன்ற போது ஐ மீன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நடந்துடல. பட் எனக்கு அது ஒரு சந்தோஷம் தான். குட்டி குட்டியாக நடந்துருதே எவ்வளோ வச்சேன். நல்லா இருக்கு. அந்த டீசரும் ஃபாஃபா சாங்கும் செக் பண்ணி பாருங்கள், வேறு நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் எக்ஸினிங் ஃப்ரம் வரன்.